ஹாய் காய்ஸ், உங்களை வந்து பாப்பி ப்ளே டைம் கம்போடன் வரவேற்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2ல் வந்து எண்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபைனலி கேம் முடிய போகுது. இன்றைக்கி இப்போ தான் ஷபாடா அப்படின்னு இருக்குது. மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணால் பண்ணிடுங்க. நம்ம பக்கெட் லிஸ்ட்டை வந்து அடித்தாச்சு. சோலா பக்தா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தாச்சு. இன்னும் 1K போகணும். அது நீங்கள் தான் போடணும், நானும் பண்ண முடியாது. நான் வீடியோ தான் போட முடியும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் நீங்கள் தான் போட முடியும். அதனால் போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபர்து பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் வந்து இதுதான் விட்டோம். நமக்கு 3ஆம் லெவல் வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ வந்து புதுசாக ஒரு கேம் சொல்கிறாங்க. அது என்ன கேம்னா ஸ்டாச்சு. இந்த கேமில் வந்து நம்ம வந்து கரெக்டாக விளையாடணுமா. இந்த கேம் நமக்கு எதுக்குன்னா நம்மளோட ஸ்டாமினா வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பொறுமையை வந்து கூட்டுறதுக்கு வந்து இந்த கேமாக இது வந்து கீழே தான் இருக்கான். ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஓப்பன் கரோ. வாங்க நம்மளே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். இந்த கேமில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. இதில் வேறு ஒருத்தன் புழுவும் நாயும் கலந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்குங்க. அது என்னானே புரிய மாட்டேங்குது. இன்னொன்று இந்த கேமில் என்ன புரிய மாட்டேங்குங்க. இந்த இடம்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேராக கேமுக்கு போகணும். இது என்ன குறுக்க பசிலு சும்மா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து பவர் சப்ளைலாம் கொடுத்தாச்சு. வாங்க போகலாம் கேமுக்குள்ளே. ஓகே, இங்கெல்லாம் உண்மை புழு நாயும் கலந்த மாதிரி ஜீவன் காணலாம் வந்து இவன் தான். ஓகே, இப்போ இங்கே வந்து ப்ளே டைம் என் கோ. நீங்கள் வந்து ஸ்டாச்சு கேமுக்கு வந்திருக்கீங்க. முதல்ல நீங்கள் ஓட பழகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் காட்டுறாங்க. ஓகே, லைட் ஆஃபாக இருக்கும்போது நம்ம நகரணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டு ஆன் ஆச்சுன்னா நின்றுணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. லைட் ஆஃப் ஆனால் திருப்பி நடக்கணும், இல்லைனா வந்து உங்களை வந்து இந்த நாய் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயும் புழுவும் கலந்த ஜீவன் குட்லாக் சொல்கிறாங்க. இந்த நாய் தான். எங்கே மாமி லாங் லெக்ஸை காணோம். இன்னத்துக்கு வந்துருக்குமே ஏதாச்சும் பேசுறதுக்கு டைலாக் கீழாக்கு வந்துருச்சு பாருங்க. வணக்கம்டா சோழ பக்தா. இதுக்கு முன்னாடி இந்த எல்லா கேம்லேருந்து அசால்ட்டாக தப்பிச்ச போல இருக்கு. ஆனால் இந்த கேமில் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் கூடையை வச்சு வளர்க்குறேன். பெட்டு ஒன்று வந்து கவ்விட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து விளையாடு. கொஞ்சமாக கண்ணு திறந்து வச்சுட்டு விளையாடு, இல்லைனா மாட்டிக்கிட்டு நீ தான் சாவ. வரட்டுமா? அது சரி, இந்த நாயை பார்த்துலாம் எவனாவது பயப்படுவானா? பார்க்கறதுக்கு காமெடி பீஸ் மாதிரியே இருக்கு. டேய், யார பத்திரா பேசுற? முடிஞ்சா எங்க தப்பிச்சு போயிரு. எனக்கு இருட்டதான் கண்ணு தெரியாதா? நான் வெளிச்சத்துல நல்லாவே கண்ணு தெரியும். நீ செத்தடா மாவனே. ஐயோ, துரத்துது. ஓடுறா இதுக்கிட்ட ஓடுறா. மாட்டினா வந்து கவிரும் போடுறதுக்கு லைட் ஓனாச்சு. இதுக்கிட்ட தப்பிக்கணும். ஐயோ, சீக்கிரமா நம்ம வந்து ஓடியே ஆகணும். எப்படியா கிட்டேருந்து தப்பிக்க போகிறேன். மேலேருந்து பின்னாடியே வருது பாருங்க. மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பார் இருக்குது. அதை பிடிச்சி நான் தொங்கிட்டு போக போகிறேன். இதுக்கிட்டலாம் நான் மெயினாலாம் போக முடியாது. இப்படி தான் ஒரே வழி இருக்குது. குடிச்சிட்றா. ஐயோ, கை போக மாட்டேங்குது. பாட்டு குடிச்சிடும் வந்துக்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு குடிச்சிட்றா. எம்மா லைட் ஆனாச்சு. இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் தப்பிச்சிருக்கேன். இங்கே ஒரு கீழே ஓட்டை இருக்குது. பூந்து ஓடிடுவேன் தான். வருதா? வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வரல, ஓடிடலாம். ஓகே, இங்கே பார் இருக்குது. பிடிச்சி அதுமாதிரி பார்த்துப்போம். இதுக்கோ வருதானே பயமாக இருக்குல்ல. எனக்கு இருக்கிற பையன் எனக்கு தான் தெரியும். ஓகே, வாங்க நம்ம வந்து இந்த பாரை பிடிச்சி போயிடலாம். ஓகே, ஸ்பைடர்மேன் மாதிரி குதிச்சு வந்தாச்சு. எப்படியோ வந்து ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இங்கே ஒரு மேலே ஒரு பார் இருக்குது. ஓகே, இங்கேருந்து வந்து போயிடுவோம். இந்த சைடு வந்து வேறு எதுவுமே இல்லை. மேலே மறுபடியும் ஒரு பாரா? எத்தனை பார் சார் கொடுப்பீங்க? என்ன போயிட்டே இருக்கு. ஒன்றுமே காணோம். இவ்வளோ பிளெயினாக இருக்காது. இவனுங்க இவ்வளோ நல்லவனுங்க இல்லையே. கீழே ஒரு வெண்ட்டு போகுது. வெண்ட்டு வழியாக பூந்து போவோம். வெண்ட்டு வித்தியாசமாக தான் இருக்குது. வெண்ட்லேருந்து தாண்டி நம்ம வேறு ஒரு வித்தியாசமான ரூம்குள்ளே வந்திருக்கோம். அங்கேருந்து மேலே ஒரு பார் இருக்குது. அங்கே தாண்டி போவோம். மறுபடியும் வித்தியாசமான ரூம் தான் நம்ம சுற்றி இருக்குது. இவ்வளோ பெருசாக இந்த இடத்த செய்யணுமா அவசியமாக அந்த கேமில்? ஓகே, நம்ம வேறு ஏதோ பசலுக்கு வந்திருக்கோம். இங்கே டேப் இருக்குது. டேப்பு போடுற அளவுக்கு நமக்கு வந்து பவர் இல்லைப்பா. ஏன்னா போன கட்ட டேப் போட்டு நமக்கு என்னாச்சு இது போன பாட்டுலான்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு வழியை வந்து இது பண்ணோம்.
அதை நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணி போகிறதுக்குள்ளேயே எனக்கு டைம் ஆயிரும். ஓகே, பாதையை வந்து செட் பண்ணியாச்சு. கீழே இறங்கி நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பொம்மையை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு போகிறோம். அந்த பொம்மையை எடுக்கிறதே மிகப்பெரிய பசிலு. அந்த பசிலை நான் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு டைம் மூடி போயிடும். அங்கிட்டு அங்கே நினப்பு, அங்கேருந்து இங்கே அனுப்புன்னு சொல்லி கமெண்டிங் பண்ணுறது தான் வேலை. ஆனால் நமக்கு தான் தெரியும் மோடி யூஸ் பண்ணுறது. ஓகே, நமக்கு வந்து ஃபைனலி வந்து பொம்மை கிடச்சிருச்சு. இந்த பொம்மையை எடுத்து நேராக சறுக்குன்னு கீழே இறங்கிட்டு வந்தான். கீழே இறங்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம வந்து பாதையை கரெக்டாக செட் பண்ணுங்க. ஓகே, பாதையை நல்லா கரெக்டாக செட் பண்ணியாச்சு. கீழே இறங்கிட்டு போய் இந்த பொம்மையை கொண்டு போய் வைக்கலாம். அதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஓகே, பொம்மையை கொண்டு வந்து இங்கே வச்சுருவோம். ஸ்கேன் பண்ணி கதவு திறக்க போகுது. ஓகே, நம்ம ஃபைனலி எஸ்கேப் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் மாமி லாங் லெக்ஸை காணுமே. அது இவ்வளோ தூரம் வந்து சைக்கோ தனம் இல்லாமல் இவ்வளோ மெதுவாக அமைதியாக பேசவே பேசாதே. அதுவே ஒரு சைக்கோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இங்கே ஒரு ரெட் கலர் டேப் போடுற மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட டேப் இல்லை. டேப் இருந்தாலும் போட மாட்டேன். ஓகே, இங்கே வந்து கரண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் கரண்ட்டு நான் எங்கே போய் எடுப்பேன்? திருப்பி வெண்ட்டு வழியாக தான் பூந்து போகணும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வெண்ட்டுக்குள்ளே பூந்து போவோம். அதுக்குள்ளே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைப் அடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 1000 சீமா அடிச்சிடலாம் 1K. ஓகே, இங்கே தான் வந்து நம்பர் 1க்கான பவர் சோர்ஸ் இருக்குது. அந்த பவர் சோர்ஸை எடுத்துப்போம். இது என்னங்க பச்சை கலர்லாம் வருது? நீல கலர் தானே இப்போ பவர் சோர்ஸ் கொடுக்க வரும். இது வந்து டெம்பரரி எலக்ட்ரிசிட்டி தானே? ஏ ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஏதோ ஒன்று கரண்ட்டு கொடுத்தாச்சு. ஏதோ தெரிஞ்சதுக்கு கரண்ட்டு கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போ வேற எங்கேயாவது ஏதாச்சும் திறந்துருக்கா? இன்னும் ஒன்றுமே காணும். ஓ, பின்னாடி வந்து வழி திறந்துருக்கு. ஆனால் வந்து முதல்ல செக் பண்ணிப்போம். அது தப்பான வழி. அம்மா ஐயோ, கீழே விழுந்துட்டேன். போச்சு. மேலே ஒரு பிளாக் பார் இருக்கு. அம்மா ஏய் மாமி லாங் நெக்ஸ்ங்க கைப்புல எல்லாருக்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு கடைசியில் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பற்றியா? அதுதான் உன்னோட விதி, சாவு விதி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட கையில் வச்சு உன்னை நான் பிதிக்கியே சாவடிக்க போகிறேன். ஓடுற வரைக்கும் ஓடு, ஆனால் உன்னை தப்பிக்க முடியாது. போடி நான் தான் கிராணியே வேலை பறக்க விட்டவன். உன்கிட்ட இருந்தெல்லாம் நான் வந்து சீந்துவேன். நீ பார்த்தியா? ஓடிட்டோம்ல. இப்போ நீ பார்த்த நான் எப்படி ஓடுவேன்னு. அதுக்கு தான் தப்பிச்சு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு உண்மையான பயனானே என்னன்னு தெரியுது. சாவ பயத்தை காட்டுறாங்க பரமா. இங்கே என்ன ஏதோ பூனை வந்து லாலிபாப் சாப்பிடுது. இங்கே பக்கத்தில் லிவர் இருக்குது. என் கண்ணில் மாட்டிருந்துச்சு. இந்த இடத்த நான் சாப்டர் 1 பார்த்துருக்கேன். இதே மாதிரி தானே வந்துட்டு இருக்கோம். அதில் தானே அகி வகி துரத்திட்டு வருவான். ஆஹா, இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் சொல்லிட்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேலை செய்யலாது. ஐ திங்க் நம்ம வந்து கேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கேர் நம்மக்கிட்ட இல்லை. வாங்க இந்த கதவு திறந்து உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன கண்டெய்னர் லெவல்லாம் கவுத்து வச்சுருக்காங்க. ஓகே ரைட்டு, இந்த சைடு கதவு திறந்து பார்ப்போம் என்னது இருக்கான்னு. ஓ, இங்கே வந்து என்னமோ கலர் கலராக வந்து இது இருக்குது. ஐ திங்க் இது ஒரு பசில் நினைக்கிறேன். பசில் நான் எங்கே போய் தேடுவேன் கூட. ஓகே, மேலே என்னமோ பால் இருக்குது, போய் பார்ப்போம். ஓ, இங்கே கொடுத்துருக்காங்கண்ணே இது ஆர்டர் படி எப்படி போடுறதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 ரெட்டு, செகண்ட் 1 ப்ளூ, தேர்ட் 1 க்ரீன், கடைசி வந்து மஞ்சள். ஓகே ரைட், நம்ம வந்து நேராக போவோம். நமக்கு ஏதாச்சும் கிடைக்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த எப்பயாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும். உமா திருப்பி வருது மாமி லாங் லெக்ஸு. என்ன எங்கே போனாலும் திருப்பி வருது. இங்கே மேலே போய் ஒளிஞ்சிப்போம். எப்படி போகுதுன்னு பாருங்க. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. ஓகே வாங்க வந்து போவோம். அது வந்து போயிடுச்சு. இனிமேல் குறுக்கில் வரவே கூடாது. எப்படி அந்த குறுக்க வரவே கூடாது. அது மூஞ்சி நான் போய் பார்க்கக்கூடாது. ஓகே, இங்கே ஒரு கதவு இருக்குது. ஓகே, இங்கே சம்திங் இன்னமும் ஏரியா இருக்குது. இங்கேவும் வந்து கேர் தேவைப்படுது. ஆனால் லிவர் அழுத்தி போட்டேன், வேலை செய்யலை. ஓகே, இப்போ நம்ம எங்கே போய் வந்து கேரை தேடுறது? இங்கே அப்படி சொல்கிற. கிடச்சிச்சு. ஆனால் இது வந்து அச்சிங்க மோல்டு. நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி செய்யுது? மொத்தம் இந்த மோல்டு கொண்டு போய் எங்கே வைக்கிறது? ஓகே, உள்ளுக்கு நெருப்பு பற்றிக்கிச்சு. நம்ம சொந்தமாக செய்ய போகிறோம். மேலே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், மேலே தான் வைக்கணும். நம்ம வந்து வச்சுட்டு கதவு மூடிடலாம். ஓகே, கீழே வந்து மோல்டு ரெடி ஆகிட்டே இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்ம். வாங்க நம்ம போய் அந்த கேர் எடுத்துக்கலாம். கதவு தரப்பா, கதவு தர. ஓ, நம்ம திருப்பி ஃபயர் வச்சு கொளுத்தி விடணுங்க. ஏன்னா ஒன்றும் சரியாக செய்யலை. இப்போ தான் அச்சே கீழே இறங்கியிருக்கு.
நமக்கு வந்து கேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ரைட், ஓகே வந்துடுச்சு. நம்ம அப்படியே இந்த கேர் எடுத்துப்போம். இந்த கேர் எடுத்துகிட்டு இங்கே போட்டு இந்த லிவரை ஓப்பன் பண்ணி விட்டு எஸ்கேப் பண்ணுவோம். வாங்க லெட்ஸ் கோ. எஸ்கேப் பண்ணுவோம். குறுக்கில் எதுவுமே வந்துடக்கூடாது. ஆத்தா சே தான் சொன்னேன், அதுக்குள்ளேயே நாய் விடுது பாருங்க குறுக்கில். ஓகே ரைட்டு, வாங்க இது கூட போய் ஒழிஞ்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கணும். ஓகே ஆத்தா நெருப்பை கொளுத்தி விட்டுறாத, புசிங்கிடுவேன் நான் இங்கே. அது போட்டோம், அது போயிடுச்சின்னு நினைக்கிறேன். வாங்க கதவு திறந்து பார்ப்போம். ஓகே போயிடுச்சு, நம்ம டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே இங்கே இன்ட்டு மாதிரி இருக்குது, அதில் பூந்து போவோம். ஓகே இங்கே ஒரு ரிவர், ஐயோ இங்கே வந்துடுச்சு. என்னங்க இது தொலை தாங்க முடியல, எங்கே போனாலும் வருது. அவங்க நம்ம வந்த வழியிலேயே ஓடிடுவோம். ஓகே இங்கே ஒரு கதவு இருக்குது. எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை கையை வச்சு நம்மக்கிட்ட விளையாடுது. இது ஏதோ சாக்கடை மாதிரி இருக்குது. இங்கே இந்த கை, அந்த பக்கம் கை. ஓகே அடுத்தது இந்த பக்கம் கை. ஓகே தப்பிச்சாச்சு. மேலே ஒரு பார் இருக்குது, ஏரியா வெந்தான். ஓகே அதுக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்பு போட்டு நம்ம ஆக்ஷன் பிளாக்காக நம்ம வந்து தப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். முதல்ல இந்த லிவரை திறந்து விட்டு வாங்க போவோம். இந்த இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நம்பிக்கை வருது. மேலே ப்ளூ கலர் ஹேண்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க இந்த கேமில். வாங்க இதை போட்டு அன்லாக் பண்ணுவோம். ஓகே அன்லாக் ஆகுது. இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது, அது வந்துக்கிட்டு இருக்கு. கதவு தர அது வருது. தாண்டி விட்றா மிஷினை, மாட்டிக்கிச்சு. அது மாட்டிக்கிட்டு தவிக்குதுங்க, சுத்திட்டு இருக்குங்க. அது உள்ளே போகுது, அழுத்திட்டு உள்ளே போகுது. போச்சு, சாவுது. ஐயோ செம்ம கொடூரமான காய்ச்சா இருக்கும் போல. ஏங்க பிதுங்கி சாவுதுங்க. ஓகே இது என்ன கைய? கொஞ்சம் இல்லை, இது என்ன கை வித்தியாசமாக இருக்குது. ஐ திங்க் சாப்டர் 3 வில்லனை இப்போ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஆனால் சம்திங் என்னமோ இருக்குது சாப்டர் 3, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே இங்கே ஏதோ நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஐ திங்க் நம்ம எஸ்கேப் ஆகப்போன்னு நினைக்கிறேன். எல்லா வில்லன்ஸும் வந்து போட்டு தள்ளியாச்சு. வாங்க அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே இங்கே மேலே எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுறேன். மேலே எங்கேயோ போகுது பாதை, நான் போயிட்டே இருக்கேன். ஓகே இந்த இடத்துக்கு எங்கே வந்தாச்சு. ஃபைனலி நம்ம சாப்டர் 2 முடிக்க போகிறோம். சாப்டர் 3 இன்னும் கூடிய சீக்கிரம் நான் போட ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தெரிவிச்சுக்கோங்க. ஓகே இங்கே பாருங்கள் பாப்பி. என்னடா சோழபக்தா, மாமி கிட்டேருந்து தப்பிச்சிட்டா போல இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாத. எந்த ஒரு குறைஞ்ச வேலையும் செய்யாமல் இந்த இடத்த விட்டு சீமா தப்பி உனக்கு வந்து நான் ட்ரெயினோட கோடை கொடுக்குறேன், கடைசி கோடை. அதுக்கிட்ட நான் ஆட்டையை போட்டேன். தயவு செஞ்சு முட்டாள்தனமாக வேறு எதுவும் வேலை செய்யாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற வழியை பாரு. நானும் கூட வரேன். வேலை செஞ்சு இங்கே இருந்தால் அப்போ உசுருக்கு உத்தரவான இல்லை, நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஓகே அது நமக்கு வந்து ட்ரெயின் கோட் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த நாயை பார்த்தீங்களா, இந்த நாய்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணாக்கா இந்த நாய் நம்மளே போட்டு ஏசுது. அதான் பாருங்களேன், இதுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் மாமிக்கிட்ட. இல்லைன்னா நம்ம எப்பயோ தப்பிச்சிருப்போம். தேவையில்லாத வேலை செஞ்சு இதுதான் நம்மளை மாட்டி விட்டுச்சு. இந்த பேச்செல்லாம் கேட்காம இந்த ப்ளே டைம் விட்டு எஸ்கேப் ஆகணும். வாங்க அதுக்கான வழியை போய் பார்ப்போம். ட்ரெயினை போய் ஓன் பண்ணுவோம். ஆனால் ட்ரெயினுக்கு எப்படி போகிறது? இங்கே நமக்கு ஒரு சறுக்கு மரம் கொடுத்துருக்காங்க, வாங்க போகலாம். ஓகே வந்தாச்சு. இங்கே ஒரு கதவு இருக்குது, இந்த கதவு திறந்து ட்ரெயின் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃபைனலி வி எஸ்கேப் ஃப்ரம் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2. ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு கோடை எடுத்து போட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ட்ரெயின் வந்து ஃபைனலி வந்து கிளம்ப தயாராக இருக்குது. எல்லாம் வந்து சீட் பெல்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ரெயின். ஓகே நம்ம கூட தான் வந்து பாப்பியும் வருது. பாப்பி என்னமோ சொல்லிட்டு வருது. சந்தோஷமா இந்த இடம் ஏன் இப்படி மாறிச்சுன்னு எனக்கு ஒன்று வரைக்கும் புரியல. அது எப்போ தான் மாற போகணும் எனக்கு தெரியல. அது சரி பாப்பி, இந்த இடத்துக்கு இப்படி மாறத்துக்கு யார் தான் காரணம்? இதுக்கு காரணம் பொறாமை, ஆணவம், கவலை இதெல்லாம் கலந்து தான் இந்த இடம் இப்படி ஆகிடுச்சு. சந்தோஷம் மட்டும் இந்த இடத்துல இதெல்லாம் கொண்டு வந்தது அதான் அந்த கேட்னப்பை பார்த்து எல்லாம் பயந்து ஒதுக்குனாங்க. கேட்னப் அந்த இருந்த கவலையில் திடீர்னு ஒரு நாள் அது வாயிலேருந்து ஒரு தீய புகையை விட்டுது. அன்னையிலேருந்து
அகி அகி, அதுக்கப்புறம் வந்து ஆமி லாங் லெக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அதனாலே எனக்கு இந்த இடத்த நினச்சி ரொம்ப கவலை இருந்தேன். எல்லாம் என்னையே தான் தாக்க வந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் எல்லாம் என்னையே தான் மதித்தாங்க. ஒரு வகையில் மனுஷங்களும் இதுக்கு காரணம் தான். புதுசு வந்தோடனே பழசை மறைக்கிறது. சாரி பாப்பி, உன் கவலை எனக்கு புரியுது. நீ மன்னிச்சிது. இவன் சொல்லாம் மூஞ்சிக்கு வரவே இல்லை. அது நிறுத்தி ட்ரெயினை பார்த்து ட்ரெயின் அதிருது. திடீர்னு ஒன்று நடக்குது. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னதான் நடக்குது. ஏன் 10 மாதம் சர்வீஸ் பண்ணாத ட்ரெயின் மாதிரி இப்படி படுது? ஐயோ, நான் ஸ்டாப் கூட பண்ண முடியலையே. ஐயோ, ரெட் லைட் எரியுது. ஸ்டாப் ட்ரெயினா இழுத்து பிடிச்சி அழுத்தி எடுப்பேன். ஐயோ ஐயோ, ரொம்ப நடக்குது. நோ நோ, வண்டி கவருது. பாப்பி, மரம் சாஞ்சிருச்சியா? மரம் சாஞ்சிருச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரில. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 வந்து அழகாக முடிச்சாச்சு. இதோட பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3ல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்ப்போம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களை இதே போல் அவசரமான வீடியோ சந்திக்கிறேன். விடை பெறுகிறேன் உங்கள் சோழ பக்தா. சாரி, ஹரி கேமிங் ஜோன்.